Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக், அதே சமயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம பேசுறதுக்கு இஃப் யூஆர் அ பிகினர் டு லேர்ன் இங்கிலீஷ், இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகே, அதாவது இங்கிலீஷ் நம்ம பேசுறதுக்கு டென்சஸ் நீங்க முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஆமா, டென்சஸ் வந்து முக்கியம் தான். ஓகே, நம்ம வந்து இங்கிலீஷ்ல மொத்தம் நமக்கு எவ்வளவு டென்சஸ் இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. How many tenses we have in English? 12 tenses, right? So 12 tense இருக்கு. அந்த 12 tenses-உம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா present, past and future இந்த மூணு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 12 டென்சஸ்ல வந்து இந்த 3 டென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டென்சஸ் யூஸ் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வரும். ஓகே, இன்னைக்கு இந்த 3 சிம்பிள் டென்சஸையும் வந்து கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே, now I am going to teach you the structure for simple present, simple past and simple future with many examples. நிறைய எடுத்துக்காட்டுகளோட உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம வந்து பயன்படுத்தணுங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க. ஓகேவா? ப்ரெசன்ட் அப்படின்னாலே வந்து இப்போ நடக்கிறது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், நான் டீச் பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க, லிசன் பண்றீங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து நான் சாப்பிட்றேன், நான் படிக்கிறேன், நான் தூங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ப்ரெசன்ட்ல இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு தான் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது, அங்க நம்ம யூஸ் பண்ண முடியாது, முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அட் த ப்ரெசன்ட் இப்போ நம்ம வந்து என்ன நடக்குதோ அந்த சிச்சுவேஷனுக்கு யூ ஹாவ் டு யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். இன்னொரு இடத்துலையும் நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன், தினமும் நாம் செய்யக்கூடிய ரொட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே, நான் தினந்தோறும் ஸ்கூலுக்கு போகிறேன். ஐ யூஸ்வலி கோ டு த டெம்பிள், நான் வந்து வழக்கமா கோவிலுக்கு போவேன். ஓகே, அண்ட் தென் ஐ டாக் டு ஹிம் டெய்லி, நான் தினமும் வந்து அவனுக்கு பேசுவேன். இந்த மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த எவ்ரிடே, யூஸ்வலி, டெய்லி, இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன், அன்றாட பழக்க வழக்கங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். இதையும் தவிர இன்னொரு இடங்கள்ல என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஐஸ் கட்டியை கொண்டு போய் வெயில்ல வச்சா அது உருகும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சூரியன் கிழக்கே உதிக்கும், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஓகே, இந்த மாதிரி மாறாத உண்மைகளுக்கும் நம்ம வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ 3 இடங்கள்ல நம்ம பயன்படுத்துறோம். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்து பயன்படுத்துறோம். செகண்ட் ஒன் டெய்லி ரொட்டீனுக்கு நம்ம வந்து பயன்படுத்துறோம். தேர்ட் ஒன் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ், மாறாத உண்மைகளுக்கு நம்ம வந்து பயன்படுத்துறோம். இதுல கிளியரா இருங்க, பிகாஸ் நிறைய பேருக்கு இதுல குழப்பம் இருக்கும். இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் இதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இங்க பாருங்க, நிறைய டைம் சொல்லி கொடுத்தாலும் நமக்கு தப்பு வரக்கூடியது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான். நல்லா கவனிங்க. அதாவது ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து நார்மலா ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் அ சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட்ல தான் வந்து ஆரம்பிக்கும். ஓகே, இங்க நல்லா கவனிங்க. நமக்கு வந்து ஐ, யூ, வி, தே இந்த 4 சப்ஜெக்ட் வந்தா, நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள் வந்தா, இந்த 4ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும். எஸ்னா சப்ஜெக்ட் பிளஸ் வீனா வந்து வேர்ப், அதுக்கு பக்கத்துல இந்த ஒன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். பொதுவா வந்து ஒரு வெர்பு வந்து 3 ஃபார்ம்ல இருக்கும். ஐ மீன் அதுக்கு 5 ஃபார்ம்லாம் இருக்கு, பட் மெயினா வந்து 3 ஃபார்ம் இருக்கு. ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத V1 சொல்லுவாங்க, பாஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத V2 சொல்லுவாங்க, V3 அப்படிங்கிறது என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வேர்போட 3வது வடிவம் அப்படின்னு அர்த்தம். இந்த V1 அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் நம்ம இங்க பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் இது நம்மளோட சப்ஜெக்ட். ஹி, ஷி, இட், அவன், அவள், அது, அல்லது சிங்குலர் அல்லது பெயர்கள், செந்தில், ராமு, சீதா, காவ்யா, அந்த மாதிரி பெயர்கள் வந்தது, சிங்குலர் நேம் வந்தது அப்படின்னா சப்ஜெக்ட் போடுவீங்க,
வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். ஆனா அது கூட நம்ம என்ன சேர்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னா எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்க்க வேண்டியிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே, ஒன் மோர் சென்டென்ஸ். அவன் வருகிறான். பாருங்க, வருகிறேன், வருகிறான். இப்ப நடக்குது. அவன் வர்றான், நான் வர்றேன். ரைட்? ஸோ இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்ன இருக்கு? நான் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வந்து ஐ, முதல்ல சப்ஜெக்ட் தான் வரும், ஐ போட்டீங்க. அடுத்து வேர்ப் என்னது? வர்றது. இதான் வேர்ப். அதுக்கு இங்கிலீஷ்ல கம். ஸோ அவ்வளவுதான். அந்த கம்மோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இதோட வந்து டோன்ட் ஆட் எஸ், இஎஸ் ஆர் ஐஎஸ் டு த வேர்ப். ரைட்? அதுக்கடுத்து இங்க பாருங்க, அவன் வருகிறான் அப்படின்னு இருக்கு. சப்ஜெக்ட் என்னது? அவன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அது அப்படியே விட்டுறலாமா? விடக்கூடாது. ஏன்னா சப்ஜெக்ட் வந்து he வந்திருக்கு. இந்த வேர்ப் கூட இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு சேர்க்கணும், ஸ்பெல்லிங்க்கு ஏத்த மாதிரி. இதுக்கு வந்து நம்ம எஸ் சேர்த்தாலே போதும், கரெக்டான ஸ்பெல்லிங் கிடைச்சிடும். he comes. அவ்வளவுதான். இதுல சில பேர் நம்ம வந்து நிறைய பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐக்கும் கம்முக்கும் இடையில ஆம் போட்டுருவாங்க. ஐ ஆம் கம் அப்படிம்பாங்க, he is come அப்படிம்பாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்பவுமே சிம்பிள் தான். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி சப்ஜெக்ட். எஸ் சேர்க்கணுமா சேர்க்க வேண்டாமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். லெட்ஸ் மூவ் ஆன் டு சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்ட் அப்படின்னா தமிழ்ல வந்து முடிந்த காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நான் வருகிறேன் அப்படின்னு இருக்கு. பாஸ்ட்ல சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க? நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் வருகிறான் அப்படின்னு இருக்கு. அவன் வந்தான். சோ முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுதான் சிம்பிள் பாஸ்ட். அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க, சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, இங்க 1 போட்டிருக்கேன், இங்க 2 போட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் தான் இங்க நம்ம பயன்படுத்தணும். வேர்போட இரண்டாவது வடிவம் பாஸ்ட் ஃபார்ம். இங்க வந்து பிரசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணா, இங்க பாஸ்ட் ஃபார்ம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்தேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். நான் வந்தேன், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வருகிறேன்னா ஐ கம். நான் வந்தேன் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து ஐ போட்டாச்சு. அதே மாதிரி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பிரிக்கலாம் தேவையில்லை. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே ரூல் தான். சப்ஜெக்டை பொறுத்தெல்லாம் இங்க மாறாது. ஓகே, ஸோ ஐ போட்டாச்சு. வேர்ப் என்னது? வர்றது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கேம். ஐ கேம். நான் வந்தேன். ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள். அவர்கள் சாப்பிட்டார்கள். அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அவர்கள் சாப்பிட்டார்கள். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவர்கள் சாப்பிட்டார்கள். முடிஞ்ச விஷயம். ஸோ இங்க சப்ஜெக்ட் வந்து அவர்கள்னு வந்திருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல தே. Then you have to use the second form of verb here. சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல eat. அதோட past form ate. நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குட். They ate. அவர்கள் சாப்பிட்டார்கள். இவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஆனா இதை வந்து நம்ம ரொம்ப பெரிய இஷ்யூ ஆக்குறோம். இங்கிலீஷ்னா வந்து ரொம்ப பெரிய மலை, அது ஒரு மலையை நகர்த்துற ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் யூ ஹாவ் டு நோ த சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன் இங்கிலீஷ். ஜஸ்ட் யூ ஹாவ் டு கோ த்ரூ சம் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, சில ரூல்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் போது நம்ம ஈஸியா நம்மளால வந்து பேச முடியும். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இதெல்லாம் குட்டி குட்டியான சென்டென்சஸ். இதுல இருந்தே பெரிய சென்டென்ஸ் நீங்க உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்தேன் இருக்கு, ஐ கேம். நான் ஸ்கூலுக்கு வந்தேன் அப்படின்னா ஐ கேம் டு ஸ்கூல். அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க பிரியாணி சாப்பிட்டாங்க. தே ஏட் பிரியாணி. ஓகே, வெரி சிம்பிள். லெட்ஸ் மூவ் ஆன் டு ஃபியூச்சர். So the name itself, it has the meaning. Okay, so future அப்படின்னா எதிர்காலம், இனிமே நடக்க போகிற ஒரு விஷயம். இங்க பாருங்க, நான் வருகிறேன், நான் வந்தேன், முடிஞ்சிருச்சு. நடக்க போறது என்னது? நான் வருவேன். இனிமேதான் நான் வருவேன் சொல்லும் போதே நமக்கு தெரியணும். ஓகேவா? அதோட ரூல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதுல முதல்ல சப்ஜெக்ட் வரும். எஸ்னா சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வந்து வில். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னாலே இந்த வில்ல மறந்துடவே கூடாது. அதே மாதிரி V1 வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், தட் இஸ் பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க. ஓகே, டோன்ட் யூஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஹியர். V1 அப்படின்னா வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்.
எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் வந்தேன் வருகிறேன் இருக்கு, அங்க எப்படி வரும்? நான் வருவேன். ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். அப்படியே இந்த ரூல் அப்ளை பண்ணுங்க. தட்ஸ் இட். நான் வருவேன். வெரி சிம்பிள். சப்ஜெக்ட் என்னது? நான், ஐ. அதுக்கப்புறம் இந்த வில் போடுறீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னது? கம். வர்றதுன்னா கம். ஐ வில் கம். நான் வருவேன். நான் ஸ்கூலுக்கு வருவேன். ஐ வில் கம் டு ஸ்கூல். ஐ வில் கம் டு ஸ்கூல். ஓகே. அதே மாதிரி நான் காலேஜுக்கு வருவேன். ஐ வில் கம் டு காலேஜ். நாங்கள் சாப்பிடுவோம். இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க சாப்பிடுவோம். இன்னும் சாப்பிடல, இனிமே தான் சாப்பிட போறீங்க. ஓகே. நாங்கள் சாப்பிடுவோம். இது எப்படி சொல்லலாம்? நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் அப்படின்னா we will eat. நாங்க பீட்சா சாப்பிடுவோம். we will eat pizza. ஓகே. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகளை சேர்க்கும் போது you will get a long sentence. Got it? ஈஸியா இருக்கா? ஸோ இவ்வளவுதான் வந்து விஷயம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ரெசென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ரொட்டீனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ஐ கோ டு ஜிம் எவ்ரி டே. ஐ யூஸ்வலி டாக் டு மை மதர். ஓகே. இந்த மாதிரி வழக்கமா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நம்ம வந்து ப்ரெசென்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ், சூரியன் கிழக்கே உதிக்கும் மேற்கே மறையும், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ப்ரெசென்ட்னாலே ப்ரெசென்ட்ல நடக்கிற விஷயம், அதையும் தாண்டி அந்த ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவோம். இவ்வளவுதான். ஸோ இந்த 3 டென்சஸ் நமக்கு தெரிஞ்சாலே ஓரளவு யூ கேன் மேனேஜ். ப்ரெசென்டா, பாஸ்டா, ஃபியூச்சரான்னு சொல்லிட்டு அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் யூ கேன் மேனேஜ் த கான்வர்சேஷன். ஒருத்தட்ட பேசும்போது யூ கேன் மெயின்டைன் த கான்வர்சேஷன், யூ கேன் மேனேஜ் இட். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து நான் 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ப்ரெசென்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். நீங்க ஆன்சர் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. யாரும் அமைதியா இருக்க கூடாது. So guys, so if you want to speak English, remember practice is very important. Okay? ஹார்ட் ஒர்க்லாம் தேவையில்லை. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. டெய்லி இந்த மாதிரி பேசி பேசி சிம்பிளான விஷயங்களை கத்துக்கோங்க. ஈஸியா இருக்கும். கத்துக்கிட்ட விஷயத்த நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்றதோட மட்டும் இல்லாம பேசியும் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நோட் புக் கூட நீங்க கையில வச்சுக்கலாம். நம்ம கிளாஸ் நடத்தும் போது நோட் புக் கூட கையில வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ரைட்? இப்போதைக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். விளையாடுகிறான் அப்படின்னா இப்ப நடக்குது, விளையாடுறான். ஸோ அது சிம்பிள் ப்ரெசென்ட். ஆன்சர் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க அவன் அப்படின்னு வந்திருக்கு. சப்ஜெக்ட் வந்து ஹீ. அப்போ இதுக்கு நம்ம இந்த ரூல் அப்ளை பண்றோம், அவ்வளவுதான். ஸோ அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹீ. நெக்ஸ்ட் வேர்ப் என்னது? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. அது அப்படியே விட்டுறலாமா? ஹீ, ஷீ, ப்ரெசென்ட்ல வந்தா என்ன பண்ணணும்? இந்த 3ல ஏதாவது ஒன்று சேர்க்கணும். பிளேஸ். எஸ் சேர்த்தாலே போதும், ஸ்பெல்லிங் கரெக்டா வரும். ஹீ பிளேஸ். அவன் விளையாடுகிறான் கிரிக்கெட். ஹீ பிளேஸ் கிரிக்கெட். அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹீ பிளேஸ் த கிரிக்கெட், ஹீ பிளேஸ் அ கிரிக்கெட்லாம் போடக்கூடாது. ஓகே. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்துச்சு, கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், ஓகே, பேட்மிண்டன், இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்க்கு முன்னாடி யூ ஷுட் நாட் ஆட் எனி ஆர்டிகல். ஏ அண்ட் த அந்த மாதிரி வந்து எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணா தப்பு. ஓகே. நெக்ஸ்ட் அவன் கிரிக்கெட் விளையாடினான். விளையாடினான் பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதை எப்படி சொல்லுவீங்க? இந்த இதை அப்ளை பண்ண போறோம். சப்ஜெக்ட் வந்து ஹீ. வேர்ப் என்னது? விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. அதோட செகண்ட் ஃபார்ம் என்ன? பாஸ்ட் ஃபார்ம் பிளேட். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஓகேவா? சோ ஹீ பிளேட், அவன் விளையாடினான். என்னது? கிரிக்கெட். That's it. Next one. அவன் கிரிக்கெட் விளையாடுவான். இனிமேல் அவன் கிரிக்கெட் விளையாடுவான். Future. So you have to follow that rule. He will followed by the base form of verb, that is the present form play. He will play. அவன் விளையாடுவான் cricket. That's it. He will play cricket. He plays cricket. He played cricket. He will play cricket. Just you have to notice the differences. என்னென்ன differences இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. ஈஸியா இருக்கும். Okay, let's see another example. Okay, so நான் வந்து 3 sentences எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம எந்தெந்த tenses யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் sentences ரீட் பண்ணலாம். சூரியன் கிழக்கே உதிக்கும் அப்படிங்கிறது என்னது? மாறாத உண்மை, ஒரு scientific fact. இதுக்கு நம்ம எந்த tense யூஸ் பண்ணுவோம்? கமெண்ட்ல சொல்லுங்க. Which tense
will you use for this sentence? Scientific facts. மாறாத உண்மைகளுக்கு எது யூஸ் பண்ணுவோம்? அறிவியல் உண்மைகளுக்கு present tense தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். எல்லா சயின்ஸ் புக்லயும் இருக்கும், தண்ணி வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும். இதுவும் ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட். இதுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? present. நான் தினமும் செய்தித்தாள் வாசிப்பேன். நான் தினமும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவேன். என்னோட டெய்லி ரொட்டீன், அதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுவோம்? வாசிப்பேன் அப்படின்னு இருக்கு. ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவீங்களா, பிரசன்ட் யூஸ் பண்ணுவீங்களா? தினமும்னு வந்துருச்சு. ஸோ டெய்லி ரொட்டீன். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் சிம்பிள் பிரசன்ட். இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், சூரியன் கிழக்கே உதிக்கும். எந்த டென்ஸ்னு டிசைட் பண்ணிட்டோம்? சிம்பிள் பிரசன்ட். காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சூரியன் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? த சன். த சன், சூரியன். உதிக்கும், உதிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரைஸ். ஓகே, சோ த சன் ரைஸ். இது அப்படியே விட்டுறலாமா? ஹீ ஷீட் மட்டும் கிடையாது. சூரியன் அப்படிங்கிறது என்ன சொல்றது? இட் கேட்டகரியில தான் வரும். சிங்குலர், ஒரே ஒரு சூரியன். அப்ப அது கூட நம்ம எஸ் கண்டிப்பா சேர்க்கணும். ஓகே, சோ வெர்ப் கூட எஸ் சேர்க்கணும். த சன் ரைசஸ். கிழக்கே உதிக்கும், கிழக்கில் உதிக்கும். அது எப்படி சொல்லுவீங்க? The sun rises in the east. That's it. Next one, தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். தண்ணீர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும். அதுக்கும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது எப்படி சொல்லுவீங்க? தண்ணீர், அதான் இங்க வந்து சப்ஜெக்ட். வாட்டர். கொதிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பாயில். அது கூட நம்ம எஸ் சேர்க்கணும். ஓகே, வாட்டர் அப்படிங்கறத வந்து இங்க ஒரே இதா தான் கன்சிடர் பண்ணுவோம் நம்ம. வாட்டர். சோ வாட்டர் பாயில்ஸ் 100 டிகிரி செல்சியஸில் அட் 100 டிகிரி செல்சியஸ். எக்ஸாக்டா சொல்றதுக்கு அட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும்னு சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், நான் தினமும் செய்தித்தாள் வாசிப்பேன். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். நான் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். சோ ஐ. வாசிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரீட். நமக்கு சப்ஜெக்ட் வந்து ஐ வந்துருச்சு. ஓகே, சோ அதுக்கு அடுத்து என்ன வரும்? verb, read. அவ்வளவுதான், எஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். தினமும், டெய்லி. I read the newspaper daily. நான் தினமும் செய்தித்தாள் வாசிப்பேன். That's it. ஈஸியா இருக்கா? இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகே, ரீட் பண்ணுங்க சென்டென்சஸ். நாங்கள் இப்போது பள்ளிக்கு போகிறோம். இப்போ போறோம், பிரசன்ட்ல நடக்குது. ஓகே, இப்போது அந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் நேற்று பள்ளிக்கு போனோம். நேத்து முடிஞ்ச விஷயம். நேற்று அப்படின்னாலே பாஸ்ட். சோ இது பிரசன்ட், இது பாஸ்ட். நாங்கள் அடுத்த வாரம் பள்ளிக்கு போவோம். இனிமே நடக்கிறது, அடுத்த வாரம். சோ இது வந்து ஃபியூச்சர். ஓகே, ஈஸியா இருக்கா? எல்லாரும் கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நாங்கள் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். நாங்கள் இப்போ பள்ளிக்கு போறோம், நாங்க இப்போ ஸ்கூலுக்கு போறோம் பேச்சு வழக்குல. சோ நாங்கள் அப்படிங்கறத இங்க சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வி. ஓகே, சோ வி வந்திருக்கு. சோ சப்ஜெக்ட் போட்டீங்க. அடுத்து verb என்னது? போறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. இது கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்க தேவையில்லை, ஏன்னா வி வந்திருக்கு. சோ வி கோ, நாங்கள் போகிறோம். எங்க? பள்ளிக்கு. we go to school. இப்போது, now. we go to school now. we go to school now. நாங்க இப்போ பள்ளிக்கு போகிறோம். நெக்ஸ்ட், நாங்கள் நேற்று பள்ளிக்கு போனோம். நாங்க நேத்து ஸ்கூலுக்கு போனோம். அது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். சோ பாஸ்ட் யூஸ் பண்றோம். சோ சப்ஜெக்ட் அதே தான். verb என்னது? போறது. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? went. சோ we went. நாங்கள் போனோம். எங்க? பள்ளிக்கு. to school. நேற்று, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? yesterday. ஓகே, சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எஸ்டர்டேக்கு முன்னாடி நம்ம ஆன்லாம் போடக்கூடாது. டுடே, டுமாரோ, எஸ்டர்டே இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடக்கூடாது. எந்த ப்ரிபோசிஷனும் வராது. ஓகே, we went to school yesterday. நாங்க நேத்து ஸ்கூலுக்கு போனோம்.
லாஸ்ட் ஒன், நாங்கள் அடுத்த வாரம் பள்ளிக்கு போவோம். நாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கூலுக்கு போவோம். அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப ஈஸி. ஸோ ஃபியூச்சர், வி போட்டாச்சு சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் என்ன வரும்? இந்த வில்லுங்கிற வார்த்தை நம்ம ஆட் பண்றோம். வி வில் கோ. ஸோ இங்க வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் எழுதணும், ரைட்? வி வில் கோ, நாங்கள் போவோம். எங்க? ஸ்கூலுக்கு. வி வில் கோ டு ஸ்கூல். அடுத்த வாரம், அதுக்கு இங்கிலீஷ்ல நெக்ஸ்ட் வீக். We will go to school next week. இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த வார்த்தைகளை வச்சே அது வந்து ப்ரெசண்டா, பாஸ்டா, ஃபியூச்சராங்கிறதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஈஸியா இருக்கா? கடைசியா ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட். ஓகே ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. சிம்பிளான சென்டென்சஸ் தான். அவள் பாடுகிறாள், அவள் பாடினாள், அவள் பாடுவாள். ஓகே, ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் வந்து அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஷீ. ஓகே, அவள் அப்படின்னு வந்திருக்கு, ஷீ வந்திருக்கு. அப்போ வந்து வேர்போட என்ன சேர்க்கணும்? அந்த மூணுல ஏதாவது ஒன்று சேர்க்கணும், ரைட்? அப்ப என்ன போடுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான். எப்படி சொல்லுவீங்க? ஷீ, வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும். ஷீ சிங்ஸ். இதே நம்மளோட வேர்ப் வந்து அவள் போகிறாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம இஎஸ் சேர்க்க வேண்டியிருக்கோம். அவள் படிக்கிறாள் அப்படின்றதுன்னா ஸ்டடி, படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. பட் ஐஎஸ் சேர்க்கும் போது இந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஎஸ் சேர்ப்போம், ஸ்பெல்லிங். ஸோ இந்த மாதிரிலாம் வேர்ப் வந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, ஷி சிங்ஸ், அவள் பாடுகிறாள். அவள் பாடினாள், அது எப்படி சொல்வீங்க? பாடினாள், பாஸ்ட். சப்ஜெக்ட் மாறாது, பட் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். சிங்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? sang. She sang. அவள் பாடுவாள், இனிமே நடக்க போகிற ஒரு விஷயம். சோ அப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபியூச்சர். ஓகே, she will sing. பாத்தீங்களா? இதுதான் நீங்க இந்த verb தான் வந்து எப்படி மாறுது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா கத்துக்கிட்டீங்களா? சிம்பிள் பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் பத்தி தெளிவா இப்போ ஒரு ஐடியா இருக்கா? ஓகே, இப்போ நான் கொடுக்குற டெஸ்ட்ல நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. எத்தனை பேர் வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான டெஸ்ட். என்ன ஸ்கூல்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா எப்படிதான் இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நீங்க எழுதி பாருங்க, எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கு நான் கேரண்டி, ஒரு தப்பு கூட விட மாட்டீங்க. இங்க பாருங்க. ஸோ இங்க வந்து நம்ம இங்க வந்து ஒரு பிளாங்க், ஒரு டேஷ் கொடுத்துருக்கேன் நான். அது பக்கத்துல வந்து வேர்ப் இருக்கும். ஓகே, பிளே, கோ, வாட்ச், ஒர்க், ஸ்டடின்னு இருக்கும். நீங்க சென்டென்ஸ் நல்லா ரீட் பண்ணி பார்த்து அந்த டென்ஸுக்கு ஏத்த மாதிரி வேர்பை வந்து இந்த இடத்துல போடணும். ஓகே, இங்க பாருங்க, ஷீ பிளாங்க், பிளேங்கிறது இருக்கு. ஃபுட்பால் எவ்ரிடே, எவ்ரிடேன்னு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பிளேங்கிற வேர்ப் வந்து எப்படி வரும்? பிளேன் போடுவீங்களா, இல்ல எஸ் சேர்த்து போடுவீங்களா, இல்ல இடி சேர்த்து போடுவீங்களா, இல்ல வில் பிளேன் போடுவீங்களா? அதை நீங்க தான் வந்து கமெண்ட்ல சொல்லணும். அதே மாதிரி நீங்க பாருங்க, தே பிளாங்க், கோங்கிறது வேர்ப். டு த பார்க் எஸ்டர்டே, நேத்து. அப்போ இந்த கோங்கிற வேர்ப் இந்த இடத்துல என்னவா வரும்? ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்க தான் போடணும். லாஸ்ட் ஒன் நீங்க பாருங்க, வி பிளாங்க் ஸ்டடி டுகெதர். டுகெதர்னா சேர்ந்து. ஓகே, டுமாரோ, நாங்க நாளைக்கு சேர்ந்து படிப்போம், நாளை. ஸோ இங்க ஸ்டடின்னு இருக்கு, அது இங்க எப்படி வரும்? ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டென்ஸ். நீங்க ஆன்சரை சூஸ் பண்ணணும். நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு 20 seconds டைம். அதுக்குள்ள உங்க ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட், எல்லாம் சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. டைம்ஸ் அப். ஆன்சர்ஸ் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. உங்க மார்க்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஷி பிளாங்க் பிளே ஃபுட்பால் எவ்ரிடே. எவ்ரிடேன்னு வந்திருக்கு, தினமும். அப்போ ரொட்டீன். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஷீ வந்திருக்கு. அப்போ வேர்போட நம்ம என்ன சேர்ப்போம்? எஸ் சேர்ப்போம். நெக்ஸ்ட் ஒன், தே பிளாங்க் கோ டு த பார்க் எஸ்டர்டே. நேத்து பார்க்குக்கு போனோம். ஸோ கோங்கிறது வேர்ப், போறது. பட் அதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம், ஏன்னா எஸ்டர்டே வந்திருக்கு, முடிஞ்சிருச்சு. வி பிளாங்க் வாட்ச் அ மூவி லாஸ்ட் நைட். நேத்து நைட்டு நாங்க ஒரு படம் பார்த்தோம், அதுவும் முடிஞ்சிருச்சு. அப்ப இதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஹி பிளாங்க் ஒர்க் நவ். அவன் இப்போது வேலை செய்கிறான். இப்போதுன்னு வந்திருக்கு, ஸோ பிரசன்ட். ஹி வந்திருக்கு, அப்ப இந்த வேர்போட நம்ம என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். ஓகே, we blank study together tomorrow. நாங்க நாளைக்கு சேர்ந்து படிப்போம், நாளைக்கு நடக்க போற விஷயம்.
ஸோ ஃபியூச்சர், அதனால நம்ம வில் சேர்த்து எழுதணும் வேர்போட. வில் ஸ்டடி, வி வில் ஸ்டடி டுகெதர் டுமாரோ. அவ்வளோதான். ஸ்கூலில் படிக்கும் போது இதில் தான் நம்ம வந்து என்னடா இது என்ன போகிறதுனே தெரியாமல் சம்டைம்ஸ் வந்து நம்ம யோசிச்சிருப்போம். இப்போ ஈஸியாக இருக்கா? ஓகே, குட் ஜாப். நிறைய பேர் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. ஐ ஹோப். ஓகே, கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த 3 டென்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்து அவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் இங்கிலீஷ் பேசும்போது. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் ரொம்ப சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் எழுதுகிறேன், நான் எழுதினேன், நான் எழுதுவேன். எழுதுறது. ஓகே, உங்கள் ஆன்சர்ஸை மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.